ஓய் ஆ என்ன இந்தா வந்துட்டியா? எனக்கு இந்த பூ வச்சு விட. ஏண்டி உனக்கு பூ வச்சுக்க தெரியாதா? பச்சை குழந்தையா நீ? விட்டா ஒரு ஆள் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுட சொல்லுவ போல. ஏன் இப்படி எனக்கு இந்த பூ வச்சு விட்டு உன் கை தேஞ்சு போயிருமா? முடியாதுன்னா கிளம்பி போ, நானே வச்சுக்கிறேன். இத சொல்லி அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை பண்ணுவ. நானே வச்சு விடுறேன், குடு. அப்ப அடுத்த பிரச்சனைக்கு ரெடியா தான் இருக்கா. மல்லிகைப்பூ. இதெல்லாம் ஒரு காதலன்னு ஒரு காதலிக்கு வச்சு விடுறது. என் நேரம் காட்டு. என்ன ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கா? நீ பூ ஒன்னும் வைக்க தேவையில்ல, நானே வச்சுக்கிறேன். நீ போ, குடு. நான் வச்சுக்கிறேன் இந்த சொல்றேன். கதையெல்லாம் நடக்காது. நானே வைக்கிறேன். நாளை பின்ன இது ஒரு பெரிய தேசிய பிரச்சனையா முன்னாடி வச்சு பேசுவ. நானே வைக்கிறேன். விரும்புறீங்களா? என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவா, ஆனா பூ வச்சு விட சொல்றா. என்னமோ இடிக்குதே. நிஜமாவே லவ் பண்றவங்க தானே இதெல்லாம் வச்சு விட சொல்லணும். சம்திங் ராங். மாறன், என்ன சில மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்க? பூ வச்சு விடுறியா இல்லையா? வச்சு விடுறேன். என்ன? இல்ல, பூ அழகா இருக்கு. அது எனக்கு தெரியாதா? இத கூட சொல்லக்கூடாதாடி. கொடுமாடா. ஒண்ணும் இல்ல. என்ன விஜய், ஏன் அழுதுகிட்டு இருக்க நீ? மாமா, என்னைய மன்னிச்சிருங்க. என்னை எப்படி வாய் துடுக்கா படைச்ச அந்த சாமி என்னை வாய் பேச முடியாம படைச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். விஜய், அழாதம்மா, அழாத. சொன்னா கேளு. என்னம்மா இது, இப்படி அழாதம்மா. இல்ல சித்தி, நீங்க ஒரு பிளாஸ்டர் வாங்கி கொடுங்க, நான் என் வாயிலே ஒட்டிக்கிறேன். இனி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் அமைதியா இருந்துக்கிறேன். இதுக்காண்டி நீங்க என்னை ஊருக்கு அமிச்சாலும் பரவாயில்ல சித்தி, நான் ஊருக்கே கூட போயிடுறேன். என்னாச்சு விஜய், ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் இல்லண்ணா. நம்ம அங்க போன உடனே விஜய் ஜோசியர் ஆக்சிடென்ட்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால, அந்த மாதிரி எல்லாம் எல்லார் முன்னாடியும் பேசக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்குதான் அழறா. என்ன விஜய், நல்லதுதானே சொன்னாங்க. இதுக்கு போயா நீ இப்படி வருத்தப்படுவ? இல்லைங்க மாமா, நானே ஒரு ராசி இல்லாதவ. சின்ன வயசுலயே என் அப்பாவையும் அம்மாவையும் சாவ கொடுத்துட்டு இத்தனை நாளா ஒத்தையில வளர்ந்தவ. ஏதோ குடும்பமா நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னாலயே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல இல்லம்மா. நீ சொன்னதுல ஒண்ணும் தப்பே இல்ல, போதுமா? இல்லைங்க மாமா, நான் இனிமே பேசவே மாட்டேன். விஜய், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகலன்னு இருக்கு. யாரும் உன்னை இங்க தப்பால நினைக்கல. நீ போய் சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஏலக்காய் இஞ்செல்லாம் தட்டி போட்டு கொண்டாருவா மாமா. சரிம்மா. இந்த உடனே கொண்டாரேன். இவ என்ன உலகமாக நடிப்பு நடிக்கிறா, இப்படி டிராமா பண்றா? என்ன வழி இது? அவளே ஒரு குழந்தை, அவகிட்ட போய் நான் அவ அந்த மாதிரி பேசின உடனே வீர அம்மாக்கு சுருக்குன்னு இருக்கும்ல, அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்ல. பாவம்னா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள அவ இப்படி பேசிட்டான்னா கூட பரவாயில்ல, நம்ம புரிஞ்சுப்போம். அதுவே 4 பேர் மத்தியில அவ இப்படி பேசி வச்சுட்டான்னா அது பிரச்சனையால போய் முடிஞ்சிரும். அதனாலதான் அப்படி பேசக்கூடாதுன்னு சாதாரணமா தான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாத்துக்கலாம். அவளை எதுவும் சொல்லாத, பாவம், விடு. பாத்தியா, நிறைய தடங்கள் வரும். அது எல்லாத்தையும் மீறி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏன் அப்படி சொல்ற?
யார் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறா? மாறன், நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். நீ வேற எதுவும் கேட்காத. பிருந்தா நம்ம வீட்டுக்கு வர்றதை யார் தடுக்க முடியும்? சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காது. தெரியுமா, எதுக்கு? அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டா. இந்த சவால நாம ஜெயிக்கணும் மாறா. அவளை மீறி நம்ம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும். அன்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் வெளியும் சொல்லாம கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். எனக்கு பிருந்தா வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ராகவா அண்ணி வாழ்க்கை எனக்கு முக்கியம்.